வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டாபிக் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்ன சொல்லி பார்க்க போகிறோம். மெமரி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அதை பற்றி சொல்கிறது எது அப்படின்னா அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக். மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி. அதை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து மெயின் மெமரி ரேம் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி, எப்படி வந்து ஒரு மெயின் மெமரியில் கண்ட்ரோல் பண்ணுறது, அது எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, இந்த ஒர்க் செய்கிறது யார் அப்படின்னா அந்த மெமரி மேனேஜ்மெண்ட். அது இல்லாமல் அண்ட் அசைனிங் மெமரி பிளாக் டு வேரியஸ் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு ஆப்டிமைஸ் ஓவரால் கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மெமரி ஸ்பேஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மெமரி தேவைப்படும், எத்தனை கிலோபைட் தேவைப்படும், இல்லை எத்தனை மெகாபைட், இல்லை எத்தனை ஜிகாபைட் தேவைப்படும், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா அசைன் பண்ணுறது. எதுக்கோசம் அப்படி பண்ணுது அப்படின்னா கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன பண்ணுறோம்னா ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னா டெவலப் பண்ணுறது. கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, என்னென்ன ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம எவ்வளோ மெமரி வந்து அசைன் பண்ணுறது, இந்த ஒர்க்கை யார் பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துக்குது. இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் அலோகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மெமரி பிளாக்ஸ் டு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ் பேஸ்ட் ஆன் யூசர் டிமாண்ட்ஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூசர் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை க்ளோஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸும் வந்து ரன் ஆக அதுக்கு தேவையான மெமரி பிளாக் வந்து அலோகேட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா வாட் இஸ் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன இல்லைனா ரைட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இதிலிருந்து ரைட் பண்ணுங்கள். இதிலிருந்து இதுவரை நீங்கள் ரைட் பண்ணணும். இன்சைட் 2 மார்க் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் யூட்டிலைசேஷன்ஸ் ஆஃப் த சிபியூ. அந்த சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது, இதில் பாருங்கள் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இஸ் டு இம்ப்ரூவ் போத் யூட்டிலைசேஷன் ஆஃப் த சிபியூ அண்ட் ஸ்பீட் ஆஃப் கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ் டு இட்ஸ் யூசர் வயா மெயின் மெமரி. மெயின் மெமரி மூலிமா ஒரு சிபியூவில் இருக்கிற அந்த மெமரி வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நம்ம ஏதாச்சும் கிளிக் பண்ணுறோம், அது வந்து குயிக்காக எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, இது ரெண்டையும் செய்கிற வேலை எது அப்படின்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட். இதனுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா அந்த சிபி வந்து கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், கரெக்டாக பயன்படுத்தணும். அதேமாதிரி என்ன பண்ணது யூஸ் வந்து ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது குயிக்காக அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. எது மூலிமா அப்படின்னா இந்த மெயின் மெமரி மூலிமா ஒர்க் வந்து முடிச்சு கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட். அடுத்தது for these reasons the computer must keep several programs in main memory that associate with many different memory management schemes. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீசனுக்கோசரம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த சிபியூ, அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு. ஓகே, இதுக்கோசரம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரீசனுக்கோசரம் இந்த மெயின் மெமரியிலேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம் எடுத்து என்ன பண்ணுதுன்னா கீப் பண்ணி வச்சுட்டு வருது. கீப் பண்ணி நான் சேவ் பண்ணி வச்சுட்டு வருது ஒவ்வொரு ப்ரோக்ராமும். எதுக்கோசரம் அப்படின்னா அசோசியேட் வித் மெயின் டிஃப்ரெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸில் யூஸ் பண்ணி நிறைய திட்டங்களை வந்து யூஸ் பண்ணி அந்த மெமரி வந்து நம்ம எப்படி அசோசியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது யார் அப்படின்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் இன் கனெக்ஷன் வித் மெமரி மேனேஜ்மெண்ட். அதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விச் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ப்ளஸ் ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். விச் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணிங்க. இது ஒரு இன்சைட் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கும். இப்போ 3 பாயிண்ட்ஸ் புல்லட் சிம்பிள் வச்சு கொடுத்துருப்பாங்க. 3 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கும். இப்போ விச் ஆக்டிவிட்டீஸ் ஓகே ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுக்கோசரம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லி பார்க்கலாம். கீப்பிங் ட்ராக் ஆஃப் விச் போர்ஷன் மெமரி ஆர் கரண்ட்லி பீயிங் யூஸ்டு அண்ட் ஹூ இஸ் யூஸிங் தம். இப்போ கம்ப்யூட்டரில் வந்து எந்த மெமரி வந்து யூஸர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க, அது யார் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கண்காணிச்சிட்டு இருக்கிறது. அடுத்து டிட்டர்மைனிங் விச் ப்ராசஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆன் டேட்டா டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் மெமரி. இப்போ மெமரிலேருந்து எந்த டேட்டா வந்து உள்ளே வருது, மெமரிலேருந்து எந்த டேட்டா வந்து வெளியே போகுது, அதாவது எந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, எந்த ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஒர்க் பண்ணுறது, அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு அதனுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அடுத்தது அலோகேஷன்ஸ் அண்ட் டீஅலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக்ஸ் எஸ் நீடட் பை ப்ரோக்ராம் இன் மெயின் மெமரி. மெயின் மெமரிக்கு தேவையான டேட்டாஸ் வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறது மெமரி வந்து அலோகேட் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் அப்படின்னா டீஅலோகேட் பண்ணுறது. அலோகேட்னா கிரியேட் பண்ணுறது, டீஅலோகேட்னா என்ன பண்ணுறதுன்னா டெலிட் பண்ணுறது. இப்போ இந்த வேண்டாத ஃபைலில் கொண்டு எங்கே ஸ்டோர் பண்ணோம்னா இந்த கார்பேஜ் கலெக்ஷன் குப்பைகள் நம்ம சொல்கிற மாதிரி அந்த வேண்டாத ஃபைல் டெலிட் பண்ணுற ஃபைல் என்ன பண்ணோம்னா இந்த ரீசைக்கிள் பில்லில் போய் ஸ்டோர் பண்ணுறது. இந்த மாதிரி ஒர்க்லாம் செய்கிறது யார் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ இந்த 3 ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இது அப்படின்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையிலும் இந்த ஒர்க் வந்து செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது 3 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கும் போது எல்லாமே நான் இன்சைட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் டைட்டில் உங்களுக்கு படிக்கிறப்பே தெரியும். ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அதை பற்றி சொல்கிறது எது அப்படின்னா இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷன் தட் இன்க்ளூட்ஸ் கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் ப்ராசஸ்
அதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து டெலீட் பண்ணுறது, ஒரு ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறது நம்ம க்ரியேட் பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் பார்த்துக்கிறது யார் அப்படின்னா இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு. அண்ட் ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் டு கம்யூனிகேட் அண்ட் சிங்க்ரனைஸ் வித் ஈச் அதர். அதேமாதிரி ஒவ்வொரு ப்ராசஸும் இன்னொரு ப்ராசஸ் என்ன பண்ணுறது கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிறது, ஜாயினிங் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் ப்ரொவைட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு எ சிஸ்டம் டாஸ்க் such as sending output to a printer or screen கேன் ஆல்சோ பி கால்ட் எஸ் ப்ராசஸ். அப்போ ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். மெமரினா டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ ப்ராசஸ்னால் என்ன, சிஸ்டம் டாஸ்க் அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஒர்க்னு சொல்லி அர்த்தம். சென்டிங் அவுட்புட் டு பிரிண்டர் ஆர் ஸ்க்ரீன், ஒரு அவுட்புட் வந்து என்ன பண்ணணும் டைப் பண்ணி முடிக்கிறோம், ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிது, அது வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறது, இல்லை அப்படின்னா பிரிண்டரை யூஸ் பண்ணி பண்ணுறது பிரிண்ட் அவுட் எடுத்து காமிக்கிறது, இந்த செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஏ கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப், இது ஒரு 2 மார்க்கில் இன்சைடில் மார்க் பண்ணிக்க, வாட் இஸ் ப்ராசஸ்ன்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஏ கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ், தே ஆர் கிளாஸிஃபைட் as 2 கேட்டகரிஸ். ப்ராசஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. இது ஒரு 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்க, வாட் ஆர் த 2 கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராசஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின் இன்சைடில் மார்க் பண்ணிங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை த சிஸ்டம் கோட். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் ப்ராசஸ் சொல்கிறது. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராசஸ். அப்போ இந்த ஓஎஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட் பை சிஸ்டம் கோட், அதாவது நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறப்ப சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கோடு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிஸ்டம் கோடு அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் நம்ம சொல்கிறது. யூசர் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட் பை யூசர் கோடு. இப்போ யூசர் ப்ராசஸ் ஒரு பெயிண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது, ஒரு மைக்ரோசாஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது, இல்லை உங்கள் மொபைல் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறது அந்த வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா ரன் ஆகும். இப்போ உங்கள் மொபைலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் வந்து ஆன் பண்ணுறேன், அப்போ வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வரும். அது வந்து உனக்கு என்ன பண்ணுறதுன்னா சிஸ்டம் கோடு. ஓகே, இது வந்து நீ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறது, கேலரி ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது வந்து தனியாக ஒரு 2 மார்க்கில் மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஆல் திஸ் ப்ராசஸ் கேன் பொட்டன்ஷியலி எக்ஸிக்யூட் கன்கரண்ட்லி ஆன் சிங்கிள் சிபியூ. இது எல்லா ப்ராசஸும் கண்டினியூ வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சிபியூவில் தான் உனக்கு என்ன பண்ணுவோம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது, எல்லாமே என்ன பண்ணுறது சிங்கிள் சிபியூ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் என்ன பண்ணுறது தேவையானப்போ அந்த ப்ராசஸ் வந்து எடுத்து கொடுத்து அந்த ஒர்க் வந்து என்ன பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூ வந்து அந்த ஒர்க் வந்து நடந்துருக்கும், அதான் கன்கரண்ட் நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபாலோயிங் அல்காரிதம்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்ட் டு அலோகேட் த ஜாப். அது ப்ராசஸ் டு த ப்ராசஸ். இந்த இடத்துல ஜாப் அப்படிங்கிற நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் 5 மார்க் கொஸ்டினில் 3rd கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அல்காரிதம் வந்து என்னென்ன அல்காரிதம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க, முடிச்சப்போ சொல்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். இந்த ஃபாலோயிங் அல்காரிதம் இருக்குது பற்றியா, இதுலேருந்து 4th கிலோமீட்டரில் 3rd கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணிக்கும், இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்க, முடிச்சப்போ சொல்கிறேன். இந்த ஃபாலோயிங் அல்காரிதம்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு டு அலோகேட் த ஜாப் டு த ப்ராசர். என்னென்ன ஜாப்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் FIFO, அதாவது பார்த்தீங்கன்னா FIFO ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா SJF ஷார்ட்டஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறது அந்த ஃபுல் ஃபார்ம். 3rd மெத்தட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின். 4th பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பீரியடிட்டி. இந்த 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா ப்ராசஸ் வந்து நடக்குது, எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இப்போ ஃபஸ்ட் ஒன் FIFO ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் செட்டிலிங் நம்ம சொல்கிறது. திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் கியூயிங் டெக்னிக். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ, இப்போ வந்து லைனில் நின்றுட்டு அப்படின்னா யார் ஃபஸ்ட் வந்தாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுறது ஒர்க் முடிச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணிடுது. அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் கியூயிங் டெக்னிக். அது என்ன கியூயிங் டெக்னிக்னா கியூ ஒரு லைனாக நம்ம வைக்கிற பற்றி அதை என்ன சொல்கிறோம்னா கியூ அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த டெக்னிக் படி என்ன பண்ணோம்னா இந்த ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கும். அஸ்யூம் தட் எ ஸ்டூடெண்ட் இஸ், நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், standing in a queue to get grade sheet from his or her teacher. The other student who stands first in the queues gets his or her grade sheet first and leaves from the queue, followed by the next student in the queue gets it corrected and so on. This is the basic logic of the FIFO algorithm. இந்த FIFO algorithmனா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் நம்ம சொல்கிறது. ஃபஸ்ட்டு வரீங்க ஃபஸ்ட்டு போயிடுவாங்க நம்ம சொல்கிறது. அது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு என்ன கொடுத்தோன்னா கியூயிங் டெக்னிக் நம்ம சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட், 3rd ஸ்டூடெண்ட், டோட்டலாக 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க லைன் நிற்கிறாங்க. இப்போ டைட்டில் பாருங்கள் FIFO ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் செட்டிலிங் நம்ம சொல்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா கிரேட் சீட் அப்படின்னா ரேங்க் கார்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க ஹிஸ் ஆர் ஹியர் அப் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது மாணவர்களாக இருக்கலாம், இல்லை மாணவிகளாக இருக்கலாம். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க லைனில் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீச்சர்கிட்ட வந்து என்ன பண்ணுறது அந்த கிரேட் சீட் வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா வெளியில் போயிடுவான். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் போயிடும். அடுத்து செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரும், ரேங்க் கார்டு வாங்கிட்டு என்ன பண்ணுவான் அவனும் வெளியில் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd
அவன் என்ன பண்ணுவான், சீட் வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுவான், அவனும் வெளியில் போயிடுவான். இதை என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அவன் ஃபஸ்ட்டு வந்து பையன் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டாக ரேங்க் கார்டு வாங்கிட்டு வெளியில் போயிடும். செகண்டாக வந்து பையன் என்ன பண்ணுவான், செகண்டாக போயிடும். தேர்டாக வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், தேர்டாக போயிடும். இதை நம்ம என்ன சொல்லணும்னா எஃப்ஓ. இதே மாதிரி தான் என்ன பண்ணோம்னா கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஒர்க் வந்து நடக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த ப்ராசஸ் கொடுத்தோமோ அந்த ஒர்க் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறது, அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் ப்ராசஸ் எடுத்து அடுத்து என்ன பண்ணுது, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு செகண்ட் ப்ராசஸோட ரிசல்ட் காமிச்சிட்டு அடுத்து தேர்டு ப்ராசஸ் எடுத்து என்ன பண்ணுது, தேர்டு ப்ராசஸோட ரிசல்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு இதே மாதிரி என்ன பண்ணணும், கண்டினியூ வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எஃப்ஓ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் செட்டிலிங் நம்ம சொல்கிறது. இப்போ இதுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே இன்னும் ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானே எடுத்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். டெக்னிக்கலி the process that enters the queue first is executed first by the CPU followed by the next and so on. The process are executed in the order of the queuனா இருக்கிற ரோ வைஸாக உங்களுக்கு என்ன பண்ணோம்னா இதே ஆர்டரில் தான் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா ப்ராசஸ் வந்து நடக்குது. எப்படி வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு ரேங்க் கார்டு கொடுக்குறப்ப டீச்சர் வந்து லைனாக நிற்க வச்சு ஒவ்வொரு ரேங்க் கார்டை கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்புகிறாங்களோ அதேமாதிரி கம்ப்யூட்டர் என்ன பண்ணுறது, இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் SJF செகண்ட் மெத்தடு. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். ஓகே, எது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேலை இருக்கோ அந்த ஒர்க் வந்து நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடுறது. திஸ் அல்காரிதம் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ஜாப் பீயிங் எக்ஸிக்யூட்டட் பை த CPU. இப்போ இந்த ஒர்க் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா CPU வந்து நம்ம கொடுக்குறோம். அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஜாப் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். A = 6 கிலோபைட்ஸ், B = என்ன அப்படின்னா 9 கிலோபைட்ஸ். அப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எது வந்து பார்த்தீங்கன்னா கிலோபைட்ஸ் கம்மியாக இருக்குது 6. அப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு A அப்படிங்கிற ஒர்க் வந்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், B அப்படிங்கிற ஒர்க்குக்கு உங்களுக்கு போயிடும். அதாவது சொல்கிறாங்க பார், திஸ் அல்காரிதம் ஒர்க் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ஜாப். நம்ம கொடுக்குற மெமரி சைஸை பொறுத்து உனக்கு என்ன பண்ணோம்னா ஒர்க் வந்து செஞ்சு கொடுக்கும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் செட்டிலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் செட்டிலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாரு, SJF உனக்கு புரியணும் அப்படின்னா இப்போ வந்து கிளாஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு மேக்ஸ் வந்து ஒரு ஹோம்ஒர்க் வந்து கரெக்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் கரெக்ஷன் ஆகல. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்ஷன் பண்ணிடுவான். ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேஜ் வச்சுருக்கான். அவன் வந்து முன்னாடியே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இவனது வந்து ஒரு பேஜ் தான், நீ டிக் வாங்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவோம், கரெக்ஷன் பண்ணிட்டு போய்ட்டு நீ உட்காந்துக்கும் ப்ளேஸில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த SJF வந்து என்ன பண்ணோம்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரவுண்ட் ராபின் செட்டிலிங். இந்த ரவுண்ட் ராபின் செட்டிலிங்னா அது வந்து எப்படி ஒர்க் ஆகுனா ரவுண்ட் மெத்தடில் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பர்சன்ஸும் உட்கார வச்சிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த், இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் உட்கார வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய பார்த்துட்ருப்பீங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க டீம் ABCDன்னு சொல்லிட்டு ஒரு 4 டீம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கப்போ. A டீமு வந்து B, இது வந்து C, இது வந்து என்ன பண்ணுவோம்னா D. இப்போ என்ன பண்ணால் A அப்படிங்கிற டீமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute டைம் தராங்க. அவங்க வந்து யோசிப்பாங்க. தெரியல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு போகணும் Bக்கு போயிடும். Bயில் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. அவங்க தெரிஞ்சு அவங்க சொல்லிடுவாங்க. அது முடிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா Cக்கு என்ன பண்ணுவாங்க, நியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்ன பண்ணுது, யோசிச்சு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க Dக்கு போய்ட்டு அடுத்து அனதர் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ Cக்கு தெரியல என்ன பண்ணுவாங்க, Dக்கு அனுப்புவாங்க. Dக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுவோம், Aக்கு வரும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க 1 minute டைம் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய காம்படிஷன் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மெத்தட் தான் இங்கே கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகுது, ப்ராசஸ் வந்து நடக்குது. இந்த ரவுண்ட் ராபின் செட்டிலிங் அல்காரிதம் இஸ் டிசைன்ட் எஸ்பெஷலி ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம். அதை பார்த்தீங்கன்னா இது டைம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம்னா ஒர்க் ஆகும். ஜாப்ஸ், இந்த இடத்துல ஜாப் அப்படின்னா ப்ராசஸ்னு அர்த்தம். ஆர் அசைன் டு த ப்ராசஸ் டைம் இன் ஏ சர்க்குலர் மெத்தட். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு நம்ம டைம் கொடுத்து சர்க்குலர் மெத்தட், சர்க்குலர்னா ரவுண்டாக இருக்கிறத என்ன சொல்லுவோம் ரவுண்ட் ராபின் சர்க்குலர் நம்ம சொல்கிறது. ஃபஸ்ட்டு த ஜாப் A இஸ் அசைன் டு CPU. இதில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் take 3 job A, B, C. First job A is assigned to CPU, then job B and job C, and then again A, B, C and so on. First என்ன பண்ணுறது A ஒர்க்கு, B ஒர்க்கு, C ஒர்க்கு, மறுபடியும் A ஒர்க்கு, B ஒர்க்கு, C ஒர்க்கு. இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னா ரவுண்டாக அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒர்க் வந்து முடிகிற வரல உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் டைம் கொடுத்துருவாங்க. B வந்து அந்த டைம் வந்து 1 minute முடிக்கல அப்படின்னு என்ன பண்ணுறது, அடுத்து ஆட்டோமேட்டிக்காக B அப்படிங்கிற பாட்டுக்கு போய்ட்டு அந்த ஒர்க் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா முன்கூட்டியே ஒரு 30 செகண்டாக வந்து ஒர்க் முடிச்சிடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறது Cக்கு வந்து அனுப்பிச்சுட்றோம். இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ராபின் செட்டிலிங் படி உனக்கு ப்ராசஸ் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த கிவன் ஜாப் இஸ் அசைன்ட் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ப்ரியாரிட்டி, அந்த முன்னுரிமைன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த ஜாப் which has higher priority is more important than other job. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரியாரிட்டி யாரோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னுரிமை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் take 2 jobs A and B. Let the priority of A be 5 and priority be 7. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா A, B அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜாப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாப் A வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க ப்ரியாரிட்டி, B வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. அப்போ எது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பார்க்குறப்பே தெரியும். எது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும், ஜாப் B தான். ஏன்னா அதோடய ப்ரியாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா
7. அப்போ ஜாப் பி இஸ் அசைன் டு த ப்ராசஸ் பிஃபோர் ஜாப் ஏ. அப்போ ஜாப் ஏக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஜாப் பியோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட். இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பேஸ்ட் ஆன் பீரியட்டுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள். இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு பஸ் வந்து ஸ்டாப்பில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பஸ்ஸில் ஏறத்துக்கோசரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அவரும் இருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயசான ஒரு பர்சன் வந்து இருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேர்ள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு வச்சிங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு நார்மல் பர்சன் வந்து நின்றுட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸில் ஏறப்போ வந்து யாருக்கு நம்ம பீரியட் கொடுப்போம் அப்படின்னா இவருக்கு ஃபஸ்ட்டு பீரியட் நம்ம கொடுப்போம். ஓகே, செகண்ட் இயர் வயசானவர் அவர் ஏறுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா சைல்டு வந்து ஏறிக்கும். ஃபோர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து ஏறுவார். அப்போ இதான் என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் பீரியட்டி. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோம்னா அந்த பீரியட் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி கம்ப்யூட்டரில் என்ன பண்ணோம்னா ப்ராசஸ் வந்து நடக்கிறப்ப ஹை பீரியட் வந்து எது லோ பீரியட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஹை பீரியட் வந்து எது இருக்கோ அதுக்கு என்ன பண்ண அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துரும். இதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பேஸ்ட் ஆன் பீரியட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் பாரு இதோட பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, என்ன சொல்லியிருந்தோம் ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்ல அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். எதுலேருந்து வரும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சொன்னது அந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஃப் எஸ்ஏஎஃப் ரவுண்ட் ராபின் பேஸ்ட் ஆன் பீரியட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கொஸ்டின் என்ன பண்ணோம்னா புக் பேக்கில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் தேர்ட் கொஸ்டின் சொல்லியிருந்தோம் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம் என்ன அல்காரிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக என்ன 4 அல்காரிதம்ஸ் வந்து இருக்குது. டோட்டலாக 4 அல்காரிதம்ஸ் ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சினா போதும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக நீ என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும். இது வரல நீ என்ன பண்ணோம்னா ஃபினிஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். 4.4 பாருங்கள் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். The major challenge in a computer and software industry is to protect users' legitimate data from hackers. அந்த legitimate data ரொம்ப வேல்யூபிளான டேட்டா, அதான் legitimate data அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த இடத்துல டேட்டா அப்படிங்கிறது என்ன இருக்கலாம் ஏதோ ஒரு ஃபைலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க வந்து ஹேக் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா சேஃப்டியாக வச்சுக்கிறது. இது என்ன அப்படின்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேக்கர்ஸ்னால் என்ன த்ரெட்டை நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, திருடுறதுக்கு வந்து என்ன சொல்கிறோம்னா த்ரெட்டர் நம்ம சொல்கிறோம். இங்கே இந்த இடத்துல வந்து ஹேக்கர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி திருடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவோம்னா ஹேக்கர்ஸ் நம்ம சொல்கிறது. நார்மலாக இருக்கிற என்ன பண்ணோம் அப்படின்னா படிக்காத வந்து கத்தி காமிச்சு இல்லைனா ரோட்டில் போகிறப்ப என்ன பண்ணுறது பயமுறுத்தி கண்ணில் வந்து மொலடி போட்டு கழுத்தில் இருக்கிற செயின் வந்து பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் த்ரெடன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறது நல்லா படித்து நல்லா டேலண்டாக இருக்கிற ஒருத்தன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இல்லை செல்ஃபோனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலிமா மற்றவங்க வந்து என்ன பண்ணுறது டேட்டாஸ் வந்து திருடுறது. அதை பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஹேக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ பெரிய சேலஞ்சாக எது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மேஜர் சேலஞ்ச் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேங்க்லேருந்து பேசுகிறேங்க, உங்கள் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்துருக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சொன்ன உடனே என்ன பண்ணுவோம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே பார்த்துட்டுருக்கோம். அதை வந்து மேனேஜ் பண்ணது என்ன அப்படின்னா அதான் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சேலஞ்ச். அதை பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு என்ன பண்ண முடியல, அவங்க யார் எந்த லொக்கேஷன் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவன் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் கூட இருப்பான். ஆனால் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து பணம் வந்து எடுக்கிறது ஓடிபி மூலியமாக எடுக்கிறது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ஒன். அதான் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபஸ்ட் லைன். The major challenge in computer and software industry is to protect user legitimate data from hackers. இதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய மேஜர் சேலஞ்சாக இருக்குது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். அடுத்தது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் 3 levels ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3 level வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செக்யூரிட்டிஸ் வந்து கொடுக்குது. ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆக்சஸ் லெவல், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லெவல், தேர்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லெவல். இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. வாட் ஆர் த 3 levels? ஓகே, செகண்ட் ரவுண்ட் மட்டும் 4th கொஸ்டின். செகண்ட் ரவுண்ட் நட்டில் என்ன சொல்லியிருந்தோம்னா 4th கொஸ்டின் வாட் ஆர் த 3 levels அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. புக் பேக்கில் செகண்ட் ரவுண்ட் நட்டில் 4th கொஸ்டின் எடுத்துக்கோ. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமன் கொஸ்டின். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 லெசன் உங்களுக்கு காமனாக இருக்கும். வாட் ஆர் த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. டோட்டலாக என்ன 3 level செக்யூரிட்டி வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட் லெவல் ஒவ்வொரு டைப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் பாருங்கள் ஃபைல் ஆக்சஸ் லெவல். நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு ரைட் பண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதில் வந்து ரைட் பண்ணி இது வரலாம் முடிச்சுக்கணும். ஓகே 1 இது வந்து செகண்ட் லெவலு, இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல். 1 2 3 பாயிண்ட்ஸ் போட்டு ரைட் பண்ணோம். இன் ஆர்டர் டு ஆக்சஸ் ஃபைல்ஸ் கிரியேட்டட் பை த அதர் பீப்புள் யூ ஷுட் ஹேவ் த ஆக்சஸ் பர்மிஷன்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதர் பீப்புள் வந்து அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சஸ் பர்மிஷன் வந்து நம்ம வாங்கி தான் என்ன பண்ணி அந்த ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பர்மிஷன் கேன் எதர் பி கிராண்டட் பை த கிரியேட்டர் ஆஃப் த ஃபைல் ஆர் பை த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த ஃபைல் கிரியேட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணால் பர்மிஷன் வாங்கணும். இல்லை அப்படின்னா சிஸ்டமோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணோம் நம்ம வந்து அந்த பர்மிஷன் வாங்கி ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறது. அதாவது ஃபைல் ஆக்சஸ் லெவல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைப். இதே சிஸ்டம் லெவல்னால் என்ன செகண்ட் டைப் இஸ் ஆஃபர்டு பை பாஸ்வேர்டு இன் ஏ மல்டி யூசர் என்விரான்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். நீ எந்த கம்ப்யூட்டரில் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணாலும் இன்னொரு கம்ப்யூட்டரில் என்ன பண்ணலாம் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லெவல் அப்படிங்கிறது. அதாவது மல்டி யூசர்னால் ஒரு பிளேஸில் லேண்ட் மூலிமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர், செகண்ட் கம்ப்யூட்டர், தேர்டு கம்ப்யூட்டர், ஃபோர்த் கம்ப்யூட்டர், இப்போ ஃபிஃப்த் கம்ப்யூட்டர், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க லேண்ட் மூலிமா என்ன பண்ணியிருப்பாங்க ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீ இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னாலும் இங்கே வந்து ஒரு ஃபைல் சேவ் பண்ணுற இந்த பர்சன் வந்து என்ன பண்ணுவான் இங்கே இருக்கிறவன் இந்த ஃபைல் வந்து என்ன பண்ணலாம் எடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற என்ன பண்ணலாம் இந்த ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இந்த 5 கம்ப்யூட்டர்ஸும் நீ எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் அந்த இந்த 5 கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து எடுத்துக்கலாம். அதை என்ன சொல்கிறோம்னா சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் பாருங்கள் இதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைல் வந்து நம்ம பாஸ்வேர்டு போட்டு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். போத் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆஃபர் த பாஸ்வேர்டு ஃபெசிலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஃபைல் வந்து நம்ம அந்த பாஸ்வேர்டு போட்டுக்கிறது. நம்ம எப்படி மொபைலுக்கு வந்து பேட்டர்ன் போட்டு வைக்கிறோம் பாஸ்வேர்டு போடுறோமோ ஒவ்வொரு ஃபைலுக்கும் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் நெட்வொர்க் லெவல். நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் அன் இன்டெஃபினிபிள் ஒன். அதாவது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி பொறுத்தவரையிலும் உங்களால் என்ன பண்ண முடியாது ஒரு பாஸ்வேர்டு போட்டு உங்களால் பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம மேலேயே சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுறது பணத்தை வந்து எடுக்கிறது ஹேக்கர்ஸ் வந்து எடுக்கிறாங்க பார்த்தியா. அதான் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லெவல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒன்று. அதான் இன்டிஃபினிபிள் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ரை டு ப்ரொவைட் சச் செக்யூரிட்டி. அப்போ என்ன பண்ணுறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு டேட்டாஸ் வந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் 100% என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்களால டேட்டாஸ் வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியாது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ஃபேஸ்புக் வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம நார்மல் லைஃப்லேயே பார்த்துட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வரும்னா நெட்வொர்க் லெவலே ஒன்று வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் 3 மார்க் கொஸ்டின் படிச்சு 1 2 3 பாயிண்ட்ஸ் போட்டுக்கோ. டோட்டலாக 3 லெவல்ஸ். 2 மார்க் கேட்டால் டைட்டில் மட்டும் எழுதினா போதும். 3 மார்க் இருந்தால் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். ஆல் எபோவ் லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ரொவைட் ஒன்லி பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த 3 லெவல் யார் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுது. இது தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஃபால்ட் டாலரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கண்டிஷன் பார்க்கலாம். ஃபைல் மேனேஜ்மெண்ட், மல்டி ப்ராசஸிங், ஓகே, டைம் ஷேரிங், அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இது பார்த்தா அப்படின்னா இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும். இது பார்த்துட்டு என்ன கொஸ்டின் ஆன்சர்லாம் நம்ம நடத்துகிறோமோ அதில் என்ன பண்ணுறீங்க அன்னைக்கு படிச்சிங்க. எப்படினாலும் உங்களுக்கு என்ன பண்ணாங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா மினிமம் ஃபஸ்ட்டு 10 லெசன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு 10 லெசன் போர்ஷன் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.